வீவர்ஸ் வாட்டர்லூ, ஹி மெட் வாட்டர்லூ அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். வாட்டர் WATERLOO, வாட்டர்லூ அப்படின்னா யாரையாவது ஹி மெட் வாட்டர்லூ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஹி மெட் அ கிரேட் டிஃபீட், ஒரு பெரிய தோல்வியை சந்தித்தார் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான். இது எங்கேருந்து டிரைவ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் நெப்போலியன் போனபார்ட் வாஸ் டிஃபீட்டட். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன், அது இனி வரக்கூடிய வாய்ப்பே இல்லை, அப்படி ஒரு வீழ்ச்சி. அதை தான் வந்து நம்ம வாட்டர்லூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி ஒரு வீழ்ச்சி தான் இப்போது இதுக்கு முன்னால் தமிழகத்தை ஆண்டுகிட்டு இருந்த அந்த கட்சிக்கு கிடச்சிருக்கு. தாவேகா தலைவர் நம்மளுடைய நாளைய முதல்வர் வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு கிஃப்டை வந்து அந்த கட்சிக்கும் அதற்கு அடுத்த 3வது இடத்தில் வந்த அந்த கட்சிக்கும் வந்து அவர் கொடுத்திருக்கிறார். இதில் வந்து இவங்க செய்த தவறு என்ன அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பாரம்பரிய கட்சி தான். பட் இவங்க செய்த தவறு என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவங்க ஹேண்டில் பண்ண அந்த ஈகோ சிஸ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, லைக் திரு விஜய் அவர்கள் பொலிட்டிக்ஸ்குள்ளே வந்தப்போ அவர் ஒரு மனுஷனாக கூட மதிக்காமல் ரொம்ப கேவலமாக பேசினாங்க. சரி, அது கூட பரவாயில்ல. அவர் கூட சேர்ந்தவங்கள ரொம்ப கேவலமாக பேசினாங்க, அது கூட பரவாயில்ல. ஆனால் ரொம்ப மோசமான வார்த்தைகள், அணில், தற்குறி, இவங்க படிக்காதவங்க, முட்டாளு அப்படியெல்லாம் சொல்லி ரொம்ப கேவலப்படுத்தினாங்க. இந்த விதம் வந்து ரொம்ப தவறானது. இது வந்து மக்கள் மத்தியில் வந்து அது மனசில் பதிஞ்சிடுச்சு அவங்களுக்கு. ஸோ இது வந்து இன்றைக்கி கொடுத்துருக்கிற ரிசல்ட், மக்கள் வந்து எல்லாம் புரிஞ்சிருக்கு. மக்களுக்கு தமிழகத்தில் என்ன நடக்குது, இனிமேல் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் அவங்க வந்து இந்த இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா, ஏன் இதை வாட்டர்லூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சிட்டிங் சிஎம் வந்து கெட்டிங் டிஃபீட்டட், அதுதான் ஒரு பெரிய விஷயம். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஃபார் அஸ் மை நாலேஜ் கோஸ் 96 அப்படின்னு நினைக்கிறேன். 96ல் மேடம் ஜெயலலிதா வாஸ் டிஃபீட்டட் பர்கூரில். அவங்க வென் ஷி வாஸ் சிட்டிங் சிஎம். அதே மாதிரி இப்போ வந்து சிட்டிங் சிஎம் இஸ் கெட்டிங் டிஃபீட்டட். இதுதான் பெரிய வாட்டர்லூ. அதனால தான் இதை வாட்டர்லூ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வாட் எவர் இட் இஸ், அது வந்து அரசியலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கணும், அவ்வளோதான். அடுத்தவங்கள பேசுகிறோமா, கொள்கை ரீதியாக, கருத்தியல் ரீதியாக அவங்கள அட்டாக் பண்ணலாம், அதில் எந்த தவறும் இல்லை. பட் பர்சனலாக அட்டாக் பண்ணுறது, ரொம்ப கேவலமாக அசிங்கமாக அட்டாக் பண்ணுறது எல்லாம் ரொம்ப தவறுங்க. அது வந்து இன்றைக்கி தமிழக மக்கள் வந்து ஒரு லெசன் கற்பித்து கொடுத்துருக்காங்க. எஸ்.